இப்போது ஜந்துக்கள் அந்த மாலை விட்டே ஓடி போனார்கள். கண் விழித்த அந்த உருவம் கைகால்களை மெல்ல அசைத்தது. அசைக்க அசைக்க உடலும் மெல்ல அசைந்தது. மெல்ல எழு முயற்சி செய்ய முடியாமல் உருள ஆரம்பித்தது. ஏன் எழ முடியவில்லை? நிற்க, நடக்க, ஓட, எழும்பு என்ற ஒன்று வேண்டுமே. உருவம் மால் முழுவதும் உருண்டு கொண்டே இருக்க ஜந்துக்கள் மெல்ல எட்டி பார்த்து பரிதாபப்பட்டன. எல்லாம் கூடி ஒரு முடிவெடுத்தன, நமக்கு அடிமையே தேவையில்லை என்று. சரி, இதை கொண்டு போய் எங்காவது போட்டுவிட்டு வந்து விடலாம் என்று யோசனை வகுத்தது. வழக்கம் போல் 10 ஜந்துக்கள் கூடை போல் பின்னிக் கொண்டு அமர இடைவெளி இல்லாத ஒரு கூடையாகிவிட, கூடைக்குள் உருவத்தை தூக்கி போட தன் நாவில் உள்ள உந்துதல் சக்தி வழக்கம் போல் ஜந்து பிரயோகப்படுத்தி ஒரு உந்தி ஜந்து கூடை வான்வீதியில் பறக்க ஆரம்பித்தது. பறந்த கூடை வெகு தூரம் பறந்து கொண்டே இருந்தது. 500 வருட பயணத்து தூரத்தில் ஒரு வெளிச்சப்பொட்டு. அந்த வெளிச்சப்பொட்டை பார்த்ததும் ஜந்துக்கள் மிரண்டன. பின் அவைகள் ஒன்றுக்கொன்று குழம்பின. அது என்ன? அப்படியானால் அங்கு என்ன இருக்கும்? பேசாமல் உருவத்தை இங்கேயே போட்டுவிட்டு திரும்பி விடலாமா? முடிவில் சென்று பார்த்து விடுவது என முடிவு செய்தன. மீண்டும் அதிவேக பயணம். ஒளி பெரிதாகிக் கொண்டே வர அதுவும் நம் இருப்பிடம் போன்றுதான் என்று முடிவு செய்து அதை நோக்கி சென்றனர். இப்போது அந்த கியா கண்ணில் பட அதை சுற்றி ஒரு ஒழுங்கற்ற பாறை போன்ற மால் காணப்பட்டது. அது ஒரு சுயம்பு மால், அதாவது ஒரு பூமி.